உலகமெங்க இருக்க நம்ம டிஎன் பிளாக் வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கங்க. உங்க கூட பாதுகாப்பாகவும் ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட் வந்திருக்கேன். வாங்க பாக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்ம பேருங்கண்ணா? என் பேர் ராஜேஷ். நம்ம கிணல் பேர் சொல்லிடுங்கண்ணா. கோஆபரேட்டிவ் கிணல். எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க? ராஜபாளையம் பொன்னகரத்துல. இது எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? மோர் தென் 25 இயர்ஸா இருக்கு நமக்கு. ஓகே, என்னென்ன பிரீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க? ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை, கன்னி. ஓகே, நேட்டிவ் பிரீட்ஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். நேட்டிவ் பிரீட்ஸ் மட்டும். இங்கிலீஷ் பிரீட் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இது எவ்வளவு தூரம் டெலிவரி கொடுத்துருக்கோங்கண்ணா? இந்தியா ஃபுல்லா கொடுக்காத ஸ்டேட்டே கிடையாது. எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுத்துருக்கோம். இப்போ எத்தனை குட்டி நம்ம கொடுத்துருப்போங்க ஒரு அப்ராக்சிமேட்டா மோர் தென் நாங்க 2000 அபோவே கொடுத்துருக்கோம். அவ்வளவு கொடுத்துருக்கீங்க. 2000 குட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. 5 இயர்ஸ்ல. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆனா இப்ப குட்டி வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? அப்ப வாங்குறவங்களுக்கு உங்க குட்டிக்கு எப்படி ஃபுட், அவங்க குட்டி எப்படி வளர்க்கணும்ன்றதெல்லாம் நீங்க எல்லாமே நம்ம ஒரு கேட்டலாக் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அவங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோனே அது எல்லாமே வாட்ஸ்அப்ல நம்ம சென்ட் பண்ணிடுவோம். சோ ஒரு குட்டி எப்படி வளர்க்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அந்த கேட்டலாக்கே அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா ஃபுட் எப்படி கொடுக்கறது அது எல்லாமே வந்துரும். அதுல ஃபர்ஸ்ட் 45 நாள்ல இருந்து ஒரு 6 மந்த்ஸ் வரை என்னென்ன பண்ணணும் அதுலயே அந்த கேட்டலாக்லயே மென்ஷன் பண்ணிருக்கோம். சரி சரிங்க. இப்போ குட்டிக்கு வந்து குட்டி வாங்கிட்டு போறாங்க, அது ஒவ்வொரு மாசம் அந்த தடுப்பூசி போடணும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்ற கேட்டலாக்லயே எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ எப்ப கால் பண்ணாலும் ரிசீவ் பண்ணி நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்லிடுவோம். அது எல்லாமே நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா இப்ப குட்டி வாங்கிட்டு போறாங்க, ஃபீமேல் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மேக் பண்றது இருக்கும். சோ அதுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க? நம்ம இங்க அவங்க இங்க கொண்டு வரதா இருந்தாலும் சரி, நாங்க இங்க இருந்து மேல கொண்டு போனாலும் அதுக்கு குறிப்பிட்ட சார்ஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அப்படி பண்ணிட்டு ஆனா அவங்க கொண்டு வரதான் பெட்டர். அப்படி 3 நாள் இங்க வந்து விட்டுட்டு போனாங்கன்னா நம்ம மேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்களே அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஆமாங்க. ஆனா இப்போ இங்கிலீஷ் பிரீட் தான் நிறைய இருக்கு. நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த நேட்டிவ் பிரீட் சூஸ் பண்றோம்? அது இங்கிலீஷ் பிரீடோட கம்பேர் பண்றப்ப நம்ம நேட்டிவ் பிரீட் வந்து ரொம்ப லாயலா இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாம 0 மெயின்டெனன்ஸ். நம்ம வீட்டுல உள்ள ஃபுட்டை வச்சே மெயின்டைன் பண்ணி இதை வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம லைஃப் ஸ்பேனும் ஜாஸ்தி இருக்கு. ஓ, அத கம்பேர் பண்ணும்போது 15 இயர்ஸ் அபவ் இருக்கும். இது நம்ம இங்கிலீஷ் பிரீட் வந்து 8 to 10 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். ஓகே ஓகே. நம்ம ஃபுட் மட்டும் இனிப்பு காரம் இல்லாம கொஞ்சம் கொடுத்து வளர்த்துக்கணும். ஓகே ஓகே. ஆனா இப்போ தோட்டம் துறவெல்லாம் வச்சிருக்காங்க, அங்கெல்லாம் வந்து என்ன பிரீடு வளர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? ஒவ்வொரு இது இருக்குதுங்க. அப்ப பாம்பு தொல்லை இந்த மாதிரி தொல்லை இருக்குதுன்னா சிப்பிப்பாறை கண்ணி நல்லா இருக்கும். திருடங்க தொல்லை இருக்குதுன்னா ராஜபாளையம் கோம்பை நல்லா இருக்கும். 3 பிரீடுமே கம்பேரிட்டிவ்லி நம்ம வளர்க்கறத பொறுத்து தான். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான். நம்ம திருடனுக்காண்டியும் வளர்க்கலாம். குட்டில இருந்து நம்ம வளர்க்க 18 மந்த்ஸ் வரை அதோட வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சி டைம்ல நம்ம ஆளுக கூட பழக விட்டாம வளர்த்தா ஹியூமன் அக்ரெசிவ் இருக்கும் கண்டிப்பா. அது 3 பிரீடுமே இந்த பிரீடு தான் அப்படின்னு கிடையாது. சிப்பிப்பாறையா இருந்தாலுமே ஹியூமன் அக்ரெசிவ் இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆளுகிட்ட பழக விடாம வளர்த்தா இப்படி 3 பிரீடுமே எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இப்போ தோட்டத்தோட கன்னிச்சிப்பி பாறை சூஸ் பண்ணலாம். 3க்குமே வீட்டுக்குமே சரி தோட்டத்துக்குமே சரி 3 பிரீடுமே சூட் ஆகும். நம்ம 18 மாசம் வரை வளர்க்கறத பொறுத்து. இப்போ வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் இருப்பாங்க, வயசானவங்க குழந்தை குட்டி நம்ம எல்லாம் இருப்போம், ஜாலியா விளையாடுறதுக்கு, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, இல்ல வீட்டுல யாராவது வராம இருக்கிறதுக்கு அங்க என்ன ப்ரிஃபர் பண்ணலாம்? ராஜபாளையம் நல்லா இருக்கும். வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு ராஜபாளையம் எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கும். சரி சரி. தோட்டத்துல வச்சு வளர்த்தா கொஞ்சம் கலர் மாறும், அழுக்காகும். ராஜபாளையம் வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு அருமையா இருக்கும். ரொம்ப கலர் நல்லா பிரைட்டா இருக்கும் வீட்டுல வச்சு வளர்த்தோம்னா. சிப்பிப்பாறை கண்ணியும் நல்லா இருக்கும். வீட்டுல குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப ஜாலியா விளையாடும். அது நம்ம 18 அதான் நான் சொன்னேன்ல 18 மாசம் வரை எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த பிரீடோட ஹியூமன் அக்ரெசிவா இருக்கா இல்ல அனிமல் அக்ரெசிவ் இருக்கா அது வந்து நம்ம வளர்ப்புல தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த பிரீடு தான் வளர்க்கணும் இந்த பிரீடு தான் வளர்க்கணும்னு கிடையாது. ஓகே ஓகேங்க. இப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்றது, குளிக்க வைக்கிறது இதெல்லாம் எப்படி? வீக்லி 3 days ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டிக்கலாம். அப்படிங்களா? சரி சரிங்க. டெய்லி குளிப்பாட்ட வேண்டாம், அது அவசியம் கிடையாது. வீட்டுக்கு உள்ள வச்சு வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா டெய்லி குளிப்பாட்டிக்கலாம். சரி சரி. ஆனா இப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இங்க இருக்கு, நிறைய குட்டீஸ் வச்சிருக்கோம், ராஜபாளையம் சிப்பி அந்த மாதிரி. சோ இப்ப இதே மாதிரி வேற ஒருத்தவங்க நாங்களும் வந்து ஒரு டாக் ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரினா நீங்க எப்படி குட்டியா குடுப்பீங்களா இல்ல என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க? அது நீங்க எப்படி கேட்டாலும் பெரிய டாக்ஸும் இருக்குது நம்ம கிட்ட. ஓகே ஓகேங்க. ஆனா மேக்ஸிமம் குட்டியா எடுக்கிறது நல்லது. அப்படிங்களா? பெருசா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவா இருக்காது. சோ இப்போ அவங்களுக்கும் இந்த இடம்லாம் தேவைப்படும், இந்த மாதிரி செப்பரேட்டா இடம் வேணும். கண்டிப்பா இடம் தேவை. ஓகே. இப்போ எல்லா வகை பிரீடும் அவங்க கேக்குறத நீங்க கொடுத்துறீங்க? எந்த பிரீட்னாலும் கொடுத்துக்கலாம். எங்க இருந்து கேட்டாலும் கொடுத்துறீங்க? நல்லது. பெருசா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் ஆகாது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம குட்டி எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம். இப்போ ஃபார்ம் ஹவுஸ் எல்லா இடத்துலயும் எங்க இருந்தாலும் கேக்குறாங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி ஊருக்குலாம் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் பாத்துப்பாங்க, அதுக்கப்புறம் கேர் எடுத்துக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பப்பி வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு 18 மந்த்ஸ் கமிட்மெண்ட். அது வந்து நம்ம சும்மா ஒரு நாள் வாங்கிட்டு ஆசைக்கு 10 நாள் வளர்த்துட்டு அதை சும்மா விட்டுறக்கூடாது. ஒரு 18 மாசத்துல இருந்து 2 வயசு வரை ஒழுங்கா வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதை வந்து வாங்கி வளர்க்கணும். சும்மா டைம் பாஸ்க்காக இந்த டைம்ல வாங்கிட்டு 10 நாள் அதை சும்மா கேர் பண்ணாம விட்டுறக்கூடாது. அது வந்து நல்லா இருக்காது. வளர்க்குறதுங்கிறது 2 வயசு வரை கேர் பண்ண முடியறவங்க வாங்கி வளங்க.
ஆனா இப்போ குட்டி வாங்க வராங்க, சோ குட்டி போடுது அப்படின்னா நீங்க எத்தனை நாள் கழிச்சு அந்த குட்டி கொடுப்பீங்க? 35 டேஸ்ல இருந்து 55 டேஸ்க்குள்ள எடுக்கிறது நல்லது. ஓகே ஓகே அதுக்கு மேல போச்சுன்னா நம்மளோட இடத்துக்கு பழகாது. ஓகே ஓகே. ஏன்னா அது பிறந்தவொடனே கொஞ்சம் அம்மா கிட்ட இருந்தா தான் அதோட ஆமா. அனுப்பு நல்லா இல்ல இருக்கும். 35 டேஸ்ல இருந்து 60 டேஸ் தாண்டிருச்சுன்னா ம், இப்ப எங்க இடத்துல இருந்து உங்க இடத்துக்கு வருதுன்னா உங்களுக்கு அடாப்ட் ஆகாது. ம். உங்களை கண்டு பயந்து ஓடி முக்குல போய் ஒளிகிற மாதிரி இந்த மாதிரி இதா இருக்கும். மேக்ஸிமம் 60 டேஸ் தான். ஓகே. அதுக்குள்ள ஒரு பப்பீஸ் எடுத்து வளர்க்கறது நல்லது. ஆனா இப்போ கேசிஐ சர்டிபிகேட்னு சொல்றாங்க, சோ இப்போ வீட்ல வளர்க்கறவங்களுக்கு அது தேவைப்படுமா? இல்ல வீட்டுல காவலுக்குன்னு வளர்க்குறவங்களுக்கு கேசிஐ தேவைப்படாது. சாம்பியன் லைனேஜ் சாம்பியனா ஏன்டா நான் வளர்க்குற நாய் வந்து சாம்பியனா இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து கேசிஐ சர்டிபிகேட் அந்த பிரீட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா அது வந்து ஒரு பொம்மை மாதிரி வளர்க்குறதுக்கு தான் கேசிஐ சர்டிபிகேட்டுங்கிறது. ஓகே ஓகே. மற்றபடி குவாலிட்டி வைஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் பிரீடு. இப்போ வீட்ல வளர்க்கறவங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படாது. வாய்ப்பே இல்லை. சாம்பியன் லைனேஜ் வேணும் எனக்கு வந்து நான் மறுபடியும் நானும் ஷோக்கு போய் என்னோட டாகும் சாம்பியன் ஆகணும் ம். இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றவங்க வந்து நம்ம கேசிஐ சர்டிபிகேட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சோ இப்போ டாக் ஷோ போறவங்களுக்கு மட்டும் தான் இந்த சர்டிபிகேட் ஆமா, தேவைப்படும். ஆமா, ஆமா. சரி சரி. பொம்மை மாதிரி வளர்க்குறதுக்கு தான் அது. புரியுது புரியுது. ஒரு கேஜ்ல வச்சு பொம்மை மாதிரி அழகா இருக்கணும், ம். நல்ல பாடி அனாட்டமி இருக்கணும், அந்த டாக் பார்த்தால ஒரு ஷோவா ஒரு தெரியணும். அனாட்டமி இருக்கணும். ஆனா அது கார்டிங்க்கு சூட் ஆகாது. ஓகே. ஏன்னா பைட் இருந்தாலே ஷோல டாகே ஏத்த முடியாது. ம். கார்டிங்க்கு விரும்புறவங்க கேசிஐ சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படாது. சரி. ஏன்னா நாய் வந்து ஒரு வாட்டி குலைச்சிட்டாலே ம். டாக் வந்து ரிங்குக்குள்ள வச்சு ஒரு வாட்டி குலைச்சிட்டாலே அந்த டாக் வந்து உள்ள ஏத்துக்கிட மாட்டாங்க. சரி அது சரி. சாம்பியன் டாக் ஆக முடியாது. ஓகே. கார்டிங் வளர்க்குறவங்க கண்டிப்பா கேசிஐ ஷூட் ஆகாது. ஆனா இப்போ நம்மள்ட்ட இவ்ளோ குட்டீஸ் இருக்கு, சோ இது வந்து என்ன ரேஞ்ச்ல இருந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு பிரீடும் ஒவ்வொரு ரேட் வருதுங்க. கோம்பை சிப்பி பாறைன்னா 5000ல இருந்தே இருக்குது. மேக்ஸிமம் அபோவ் ரேட்டு ஒவ்வொரு பிரீடை பொறுத்து பேரண்ட்ஸோட ஹைட்டு சைஸு பாடி அனாட்டமி ஹெட் ஷேப்பு பொறுத்து ரேட்டு மாறும். சரி சரி. ராஜபாளையம் வந்து 10,000 12,000ல இருந்து இருக்கு. மேல் 12ல இருந்து ஃபீமேல் 10ல இருந்து இருக்கு. கோம்பை சிப்பி பாறை வந்து மேல் 7ல இருந்து இருக்கு, 7,000ல இருந்து இருக்கு, ஃபீமேல் 5,000ல இருந்து இருக்கு. மேக்ஸிமம் ரேட்டும் இருக்குது. சரி. நல்ல ஒவ்வொருத்தங்க என்னென்ன சைஸ்ல வேணும்னு விரும்புறாங்களோ அதை பொறுத்து ரேட் டிஃபரன்ஸ் ஆகும். நல்ல பேரண்ட்ஸுக்கு பிறந்த குட்டினா ரேட் ஜாஸ்தியா தான் வரும். ஆனா எனக்கு இன்னொரு டவுட்டுங்கண்ணா, இப்போ இந்த ராஜபாளையம் எல்லாம் வந்து காது கேட்காது அப்படின்னு சொல்றாங்க, ஆமா. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது பார்த்து தான் வாங்கணும். நீங்க எந்த பிரீடர் சூஸ் பண்ணி வாங்கினாலுமே ராஜபாளையம் வந்து காது கேட்குதா என்னன்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 8 குட்டி போடுதுன்னா 2 குட்டி 3 குட்டி காது கேட்காது. ஓகே ஓகே. கோம்பை சிப்பி பாறையில இந்த பிரச்சனை வராது. ஒன்லி ராஜபாளையம் மட்டும்தான் வரும் இந்த பிரச்சனை. இன்பிரீட்னஸ்னால வர பிரச்சனை இது. ஓ இப்போ இதுக்கு அதனால வர பிரச்சனை. இன்பிரீட்னஸ்னால வர பிரச்சனை. மேக்ஸிமம் நம்ம செக் பண்ணி நல்ல பிரீடர்கிட்ட எடுக்கிறது நல்லது. ஓகே ஓகே. ஆனா ராஜபாளையத்துக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இந்த வரும். பிரச்சனை வரும். கன்னி சிப்பி பாறை கோம்பைக்கு கண்டிப்பா வராது. ஓகேங்கண்ணா. அது மாதிரி கண்ணு தெரியாத பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. அது மேக்ஸிமம் அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. கண்ணு தெரியாத பிரச்சனை வராது. காது மட்டும் தான் பிரச்சனை வரும். இப்போ இந்தியா ஃபுல்லா நம்ம குட்டி கொடுக்கறதா சொல்லியிருந்தோம், இப்போ நேர்ல தான் வந்து வாங்கணுங்களா கம்பல்சரி? இல்ல அப்படி இல்ல. பேரண்ட்ஸை பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நேர்ல வந்து வாங்கிருங்க. ம். என்னோட 80% அதான் நல்லது. ஓகே ஓகே. ஏன்னா சில எல்லா பிரீடர்ஸும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ம், ஒரு சில பிரீடர்ஸ் தான் ஜென்யூனா இருப்பாங்க. ம், ம், நேர்ல வந்து எடுத்துருங்க. மேக்ஸிமம் ம். டெலிவரி பண்ணனாலும் பண்ணிக்கலாம், எந்த ஊருக்குனாலும் கொடுத்து விடலாம். ம், ம், கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு. ம். ஒரு 2 or 3,000 அட்வான்ஸ் மாதிரி பண்ணி நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம். ம். இஎம்ஐயும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வெளியே கொடுக்குற மாதிரி இருந்தா குட்டி எப்படிங்க கொடுத்து விடுவீங்க? வெளியே ட்ரெயின்ல ஒரு பர்சனை வச்சு அதர் ஸ்டேட்டுக்குன்னா ட்ரெயின்ல வச்சு ஒரு ஆளை வச்சு அதுக்குன்னு செப்பரேட்டா ஏத்தி விடுவோம். ஓகே ஓகே. அதர் ஸ்டேட்டுக்குன்னா அதர் ஸ்டேட். நம்ம ஊருக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயேன்னா பஸ்லயே நம்ம மேக்ஸிமம் கொடுத்து விட்டுருவோம். ஓ இப்போ நேர்ல வந்து பாத்துக்கலாம், இல்ல வந்து நம்ம வீடியோ கால் வாட்ஸ்அப் மூலியமாவும் குட்டியை பார்த்து எடுத்துக்கலாம். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எனி டைம் நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிளா இருக்கும் எப்பயுமே நம்மகிட்ட பப்பீஸ் இருக்கும். மோர் தேன் 100 டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அப்படிங்களா? ஆமா, சரி, சரி. எப்பயுமே பப்பீஸ் இருக்கும். நம்ம கிணலோட பேர் கோஆபரேட்டிவ் கிணலுங்கிற காரணமே ஃபீமேல்ஸ்லாம் நம்மகிட்ட எப்பயுமே மூவ் ஆகாது. ஓகே ஓகே. அந்த ஃபீமேல்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யார்ட்டையே கொடுத்து வச்சிருவோம். ம். நம்மகிட்ட இருக்க அந்த மோர் தேன் 100 டாக்ஸ்ல மேல்ஸ்ல வந்து மேட் பண்ணிட்டு போவாங்க அவங்க. ம். அந்த பிரீட அந்த குட்டீஸ்லாம் நம்ம எடுத்து சேல் பண்ணுவோம். அதனாலதான் நம்ம பண்ண பேரே கோஆபரேட்டிவ் கிணல். ஓகே ஓகே. எப்பயுமே நம்மகிட்ட குட்டீஸ் இருக்கும். சூப்பர்ண்ணா. ம். ஆனா இப்போ நம்ம இந்த வீடியோஸை பார்த்துட்டு வர நம்ம டிஎன் vlogger வியூவர்ஸ்க்கு நீங்க வந்து பெஸ்டா பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் என்னங்க, உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பப்பீஸ் வேணாலும் சரி, இல்ல நீங்க யாருக்காவது gift பண்ணாலும் சரி, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.